வெறும் நமக்கு ஆகாரம் தேவைன்றதுனால கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்கல, வெறும் நமக்கு நியூட்ரிஷனுக்காக கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்கல, நாம் அதுல சந்தோஷப்பட மகிழ்ச்சியா இருக்கும்படி ஆகாரத்தை கொடுத்தார். ஹலோ, வெங்காயம்ன்றோம், ஒண்ணு இல்லாததுக்கு வெங்காயம்ன்றோம், பெரிய வெங்காயம் அப்படின்றோம். அந்த வெங்காயத்தை கொஞ்சம் பச்சை மிளகாயோட அரைச்சு புளிய சேர்த்தா என்ன மாதிரி சட்னி உண்டாகுது, அதோட இட்லிய கலந்தா ஆஹா, அதுல கொஞ்சம் லேசா எண்ணெயை விட்டா எப்படி இருக்குன்றீங்க, இட்லியோட சேர்ந்து சாப்பிட்டா. கர்த்தர் சொல்றார், மகனே என்ஜாய் பண்ணு, வெறும் முழுகாத, நின்னு அழகா ரசிச்சு ரொம்ப நல்லா இருக்குது, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வையதே மாதிரின்னு சொல்லி என்ஜாய் பண்ணுறார். அவர் சொல்றார், நான் சொல்லுங்க, அவர் சொல்றார். கர்த்தர் வெறும் நியூட்ரிஷனுக்காக கொடுக்கல, என்ஜாய்மெண்ட்டுக்காகவும் கொடுத்தார். So to the purpose of clothing apart from necessity, which is protection. துணி எது கொடுத்தாரு? நம்ம பாதுகாக்கிறதுக்காக, நம்முடைய நிர்வாணத்தை மூடுறதுக்காக மட்டும் இல்ல, கிடையாது, நம்மள நேர்த்தியாய் வைக்கும்படியாக, உடுத்தினா நேர்த்தியாய் நம் காட்சி அளிக்கும்படியாக. அதனால தான் பாருங்க துணி கடைலாம் ஓஹோன்னு போயிட்டு இருக்குது. ஏன்னா ஷோக்கா வச்சிருக்கிறாங்க துணியை, அதை பொம்மையில மாட்டி காமிக்கிறாங்க, இப்படி இருப்பேன் நீங்க போட்டிதான். அதை எடுத்து பாக்கெட்ல வச்சு ஷெல்ஃப்ல மூடி வச்சுட்டு, உனக்கு நிர்வாணத்தை மூடணுமா இருக்குது வேணுமா அப்படின்னு கேட்கறது இல்ல. அதை அழகா உடுத்தி வச்சு, கடைக்காரங்களை கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரியும். இன்னைக்குதான் அதை உடுத்தி இருப்பான், நாளைக்கு வேற மாதிரி உடுத்தி வச்சிருப்பான். ஏன்னா பார்த்த கண்ணு அதையே பார்த்துட்டு இருக்க கூடாது. புதுசா புது ஐட்டம் வந்திருக்குப்பா, இன்னைக்கு வரும்போதே புது புடவையை பார்த்தேன், புது ஜீன்ஸை பார்த்தேன் ஓடுவான் இல்லையா. புதுசு புதுசா அலங்காரம் பண்ணி காமிப்பாங்க. ஏன்? கர்த்தர் ரசிக்க கூடியவர்களா நம்மள வச்சிருக்கிறாரு, என்ஜாய் பண்ணக்கூடியவர்களா வச்சிருக்கிறாரு. ஜான் கால்வின் சொல்றாரு, என்ஜாய் பண்ணக்கூடியவர்களா வச்சிருக்கிறாரு. ஆனா ஒண்ணு மறந்துடக்கூடாது, எல்லாமே என்ஜாய் பண்றதுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். வெறும் அத்தியாவசிய தேவைகள் தான், அதைத்தான் கவனிக்கணும்னு சில சொல்றாங்க ஆவிக்குரியவர்கள். தப்பு, தேவையே கிடையாது என்ஜாய்மெண்ட், ஆனா என்ஜாய் பண்ணுன்றார் கர்த்தர் இல்லையா. சிலர் பிலாசபி எப்படின்னா, சாப்பிடணும் பெலன் மனு சாப்பிடணும். கர்த்தர் சொல்ல இல்ல, என்ஜாய்மெண்ட்டும் தேவை இல்லதான், ஆனாலும் அவசியம், அது ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி உனக்கு தரேன். அந்த காலத்துல உடச்சக்கடல வாங்க போவேன் நான் எங்க அம்மாவுக்கு. அவன் உடச்சக்கடல நான் உடச்சக்கடல வாங்குவேன், அதுக்கு ஒரு கொசுறு தருவான் பாருங்க. அவன் அந்த கொசுறு தர வரைக்கும் வரமாட்டான் அந்த இடத்துல இருந்து, அங்கேயே நின்றுட்டு இருப்பேன். அவன் அந்த அரையை நான் உடக்க அப்படின்னு இருப்பேன், என்ன அப்படின்ட்டு போடுவான். அப்புறம் தான் வீட்டுக்கு அதை வாயில போட்டாதான் நமக்கு திருப்தி. அந்த கொசுரையா விடுவானே. கர்த்தர் சொல்றாரு, சாப்பாடை கொடுத்துட்டேன், இப்ப என்ன, கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் ஆண்டவரே, ஒரு வெங்காய சட்னி